இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்ருதிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை தயார்படுத்தணுமே. பாவம் மாயா இப்படி இருக்கிற நிலைமையில அவளால எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? ஜானகி, மாயா இத போட்டியாவே நினைக்கல. ஆனா அவங்க என்கிட்ட வரம்பு மீறி பேசி அவமானப்படுத்தினதுனாலதான் மாயா இப்படி ஒரு சவாலே விட்டா. அவ ஜெயிக்கிறது அவளுக்காக மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்காக, ஏன் கௌரவத்துக்காக. அதனால அவ ஜெயிக்கிறதுக்காக நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவளுக்கு உதவணும். அதனால நீயே போய் அந்த புது பொண்ணுக்கு சொல்லிக் கொடு, அவளை தயார்படுத்து. இந்தா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ஜானகி, இப்ப இருக்கிற நிலைமையில மாயா தனக்காக பயிற்சி பண்றதே கஷ்டம். இதுல எங்க இன்னொரு பொண்ணுக்கு பயிற்சி கொடுக்கறது? அதுக்கு பதிலா நீ போய் அந்த பொண்ணை தயார்படுத்து. ரொம்ப நன்றிங்க. இத நான் எப்படி உங்ககிட்ட கேக்குறதுன்னு தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஜானகி, நான் நாட்டியத்துக்கு எதிரி கிடையாது. நான் கலையை மதிக்க தெரிஞ்சவன் தான். அதோட மனுஷங்களோட உணர்வுகளையும் மதிக்க தெரிஞ்சவன். அதனால எந்த பயமும் இல்லாம நீ போய் சொல்லிக் கொடு. ரொம்ப சந்தோஷங்க. நீங்களே உங்க கையால இந்த சலங்கை எடுத்து கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இந்த போட்டியில மாயா ஜெயிச்சிருவா. எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சுங்க. என்னங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல போய் மாயா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்க.